வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இதன் மீது மறுபடியும் செபியே விசாரிக்க முடியாது. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டதே செபி தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சர்வதேச விசாரணை அமைப்புகள்னால் செபி தான் அரசு நிறுவனம். மற்ற நாடுகளில் போய் டேட்டா கேட்குறதுக்கோ போகிறதுக்கோ அவங்க தான் முடியும். இப்போ வேறு பவரே இல்லாத மாதிரி ஒரு நிலைக்கு போய்டும் இல்லை. இப்போ இந்த கேஸு ஜேபிசிக்கு போகணும், பார்லிமெண்ட்ரி கூட்டு இல்லை, அந்த அம்மா மாறிடும். அதை மாற விடாமல் பார்க்குறாங்க. பட் ஆனால் சர்வதேச அழுத்தம் காரணமாக செபியோடைய தலைவராக இருக்க அந்த மதாம்பி இருக்குல்ல, மதாம்பி பூரி, அந்த பூரியை தூக்கிட்டு பொங்கலை பொங்கலை கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லை, சுப்பிரமணிய சாமியெல்லாம் ரொம்ப ஆவேசமாக அதெல்லாம் எப்பயோ மாற்றிருக்கணும். இவங்க ஹானஸ்டான ஆள் கிடையாது. அது கொண்டு வந்தது சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுவான்னா, அவன் சைடில் பவுடர் அடிப்பான். நீ அதாவது இவங்களை செட்டப் பண்ணி கொண்டு வந்ததே மோடின்னு அந்த ஆள் சொல்லவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இவர்கள் சீட்டிங்க அன்றைக்கே நான் சொன்னேன்றது எப்படின்னா, ரெண்டு பேரையும் காப்பாற்றுற, அவன்கிட்டையும் காசு வாங்கிக்கிறதுக்கு இவன்ட்டையும் காசு வாங்கி அவன்கிட்ட பேசுகிற, அவன் உடனே ஃபோனை போடுவான், தலைவா நீங்கள் வேறு ஏன் இருக்கிற புருங்களில் நீங்கள் வேறு உள்ளே வரீங்க அப்படிங்கும்போது சரி விடு பார்த்துக்கலாம். நான் அப்படி சொல்லலை, அவள் தான் கொண்டு வந்தான்னு சொல்லலை, அவள் கரப்ஷன்னு சொன்னேன். தூக்கிட்டு அந்த பூரியை தூக்கிட்டு பொங்கலை வச்சுருங்கோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இல்லை புளியோதரையை வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த ஐடியாவும் அவரே கொடுத்து நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான் தெரியுமோ உங்களுக்கு, அதே ஐஏஎம் டெல்லியில் படித்தவாரு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ கனடா கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கான். அவனை தூக்கி போட சொல்லுங்க, நான் விட்டுறேன் கேஸ் போடாமல் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு அங்கே போட்டுருவேன். புரியுதா அவனுக்கு? போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவன் சீட்டிங் பண்ணுவான். அப்புறம் அதானி என்ன நம்ம மேலே பல கேஸு நான் பார்த்துக்கிறேன், அதான் நான் சொன்னதை செஞ்சிடுவேன்ல. அதான் நான் மோடியோட ஊருக்காரன் அகமதாபாத்துக்காரையே கொண்டு வந்து அங்கே வைக்கிறது எல்லாமே உங்கள் ஊருக்காரன் தான் வைப்பியா? எனக்கு வேண்டிய ஆளை வைக்க மாட்டியா? அவன் யார்? அவன் ஜெயின், அவனை கொண்டாந்து வச்சுருக்கேன். நம்ம இவர் ஐயங்கார் இருக்கார் வடகலை, அவர் எத்தனை வருஷமாக நம்ம இதில் இருக்கார், துபாயில் ஒரு கம்பெனியில் சிஇஓ அதில் இருக்கார், வேர்ல்டு பேங்க்கில் வேலை பார்த்துருக்காரு. அவரை வைக்க மாட்டேங்களா? அவரை வைங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தனை சொல்லுவான். அவனுக்கு வச்சுட்டு இந்த பிரச்சனையை அப்படி ஸ்மூத்தாக மாற்றிட்டான். பற்றியா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிப்பான் சுப்பிரமணிய சாமி. எப்படின்னா, நான் சொன்னேன் மிரட்டினேன் மாற்றிட்டா பார்த்தேலா அப்படின்னு ஒன்று சொல்லுவான். இன்னொன்று அவன் ஆளை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுக்குவான், மோடி ஆளை வச்சுக்க. பின்னாடி எடுக்கிற சீட்டிங்கெல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பின்னாடி விட யூஸ் ஆகும்ட்டு அப்படி வச்சு. இதுதான் சுப்பிரமணிய சாமியோட கதை. இல்லை, அவருக்கு முன்னாடி நிதியமைச்சர் ஆகணும்லாம் ஒரு ஆசை இருந்தது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அது இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஒரு பிறவி எடுத்தாலும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் போட்டு பரண்டி வச்சோம்னா, இப்போ நம்ம இவரை நாயின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஒரு வெறி நாய், ஒரு கடி நாய் இருக்குது, நல்ல குவாலிட்டியான நாய் தான், அமெரிக்கன் நாய். அதோட ரேட்டே 10 லட்சம் 20 லட்சம் குட்டி வருதுன்னு வைங்களேன். அது வாங்க வரவனை பூரா பரண்டி வச்சிருச்சுன்னு வைங்க. அது என்ன தான் குவாலிட்டி ப்ரீடாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கொடுத்து வாங்க தயாராக இருந்தாலும் வரவனே சொல்லிடுவாங்க, ஏங்க அந்த குட்டியை அந்த நாயை எங்கே வாங்குறீங்க நீங்கள்? அது 3 பேரை கடிச்சு வச்சிருச்சிங்க. நீங்கள் சாம்பிள் பார்க்க வந்தவங்க கடிச்சு வச்சிருச்சு, அது 3 பேரை கடிச்சு வச்சிருச்சு. 32 ஊசி போட்டிருக்கோம். ஊசி போட்டிருப்போம்ல, ஊசி போட்டுக்கலாங்க, ஆனால் நாய் கடிக்கக்கூடாதுல்ல. அது என்ன ஓனரை கடிக்கக்கூடாது, இல்லை ஓனரை கடிக்க வாங்க வரவனே கடிச்சு வச்சுருக்கு. அதை போய் திருப்பி நீங்கள் வாங்கணும்னு வரீங்கன்னு ஒரு 3 பேரை அதை பரண்டி வச்சுருக்கோம். 10 பேரை வாங்க விடாமல் பண்ணி அந்த நாயை தெருநாய் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் சுப்பிரமணிய சாமியை நினைப்பு. நீங்கள் அதை ஒரு நாயின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சேன். நான் பெரிய அறிவாளி, அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் எப்படின்னா, ஏற்கனவே பல பேரை வராண்டி வச்சதுனால அவருக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க இந்த ஜென்மத்தில். புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா இது ஆபத்தான பீஸு, இது மிரட்டுதுன்னு சொல்லி கொடுத்தோம்னா உள்ளே பூந்து நம்மளை காலி பண்ணி விட்டுருன்றதுனால கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சண்டை வாங்காத ஏரியாவே கிடையாது. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஊருக்குள்ளே போய் கேட்டுவார், நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே இல்லைங்கிற மாதிரி. சட்டையே கிடையாதுன்ற மாதிரி தான் சுப்பிரமணிய சாமி காங்கிரஸ்லேருந்து ஜனதாதளம், திமுக, அதிமுக எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்காப்புல. எல்லாத்தையும் அடிச்சே இருக்காப்புல, அடியும் வாங்கியிருக்காப்புல. திரும்பி இருக்கும்போது முதுகில் குத்தி விட்டு ஓடி போயிடுறது. அவங்க திரும்பி போய் விரட்டி போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. அதோடு அந்த பக்கமே வர மாட்டாங்க. ஆனால் அந்த முதுகில் குத்துனதில் அவனுக்கு காயமாயிடும். ரொம்ப பல பேர் செத்து போயிடுவான். செப்டிக்காய் 10 வருஷம் கழிச்சு சாகிறவன் இருக்கான். இந்த மாதிரி இது சுப்பிரமணிய சாமியோட ஸ்பெஷாலிட்டி அது. ரைட்டாக துருப்பிடிச்ச கத்தியை வச்சு முதுகில் குத்திடுறது திரும்பி இருக்கும்போது. அப்புறம் அவன் திருப்பி அடித்து ஓட விரட்டி விட்டுருவான். அப்புறம் அது செப்டிக்காய் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு செத்து போகிறேன். இந்த ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டது அப்படி தான். கேஸ் போட்ட பொண்ணு ஆகலை, துருப்பிடிச்சி 15 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா போய் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆளை எப்படி உள்ளே வைப்பாங்க? நிதியமைச்சரை எப்படி வைப்பாங்க? இப்போ டம்மி பீஸு நம்ம சொல்கிற ஆளை முழுக்க கேட்குற ஒரு ஆளை தான் வைப்பாங்க.
இவருக்கு பொருளாதாரம் தெரியும், அது இன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா முடியும் ஜி தான் எடுக்கிறாரு. பொருளாதாரம் தெரியுன்றதை தாண்டி வினோதமான இதுலலாம் வேலையெல்லாம் செய்வாப்புல. அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கூட ஆசைப்படுவார். ஏன்னா அதுவும் ஏன்னா அப்படியே காட்டி கொடுத்துடலாம்ல யூதர்கிட்ட, அப்படியே கொண்டு போய் இப்போ இவன்ட்டு அடகு வச்சிடலாம். யார்கிட்ட? இஸ்ரேலில். அப்படியே மொத்தமாக இந்தியாவே அடகு வச்சிடலாம், இல்லை சைனாட்ட கொண்டு அடகு வச்சிடலாம். அதுக்காக தான் அந்த போஸ்டிங் ட்ரை பண்ணுறது. அது தரமாட்டாயின்னு தெரியும், ஒரு உளவாளின்னு தெரியும். அதனால் இப்போ ஃபினான்ஸு வரணும்னு அவங்களாம் அரிப்படுத்த ஒரு 4 பேர் ஒரு சேனல் வச்சு வீட்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வருவேல், உங்களை விட யாருமே திறமையானவா இல்லை, அதனால் நீங்கள் நிதியமைச்சராக வருவேல், ஒரு நாளைக்கு வந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவேல் அவங்களாம் பேசிக்குவாங்க. இப்போ எத்தனை பேர் அவங்களுக்கு ஆதரவுன்னா 4 பேர் தான். பாம்பேயில் ஒருத்தர் இருக்கான், அதே பாம்பேயில் இன்னொரு ஆடிட்டர் இருக்கான், சுப்பிரமணிய சாமி, இன்னும் 4 பேர் சேர்ந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் ஃப்ரேமு கூட கரெக்டாக வைக்க தெரியாது. இவங்களா உலக அரசியலை பூரா மணிக்கணக்காக பேசி இல்லை பங்களாதேஷை பற்றி பேசியிருக்காங்க, அதுக்கு முந்தின வர இஸ்ரேல் அப்படியே பேசுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், பங்களாதேஷ் இந்துக்களில் யார் காப்பாற்றுறது அப்படின்னு. நீங்கள் போக வேண்டியதானே, போய் காப்பாற்ற வேண்டியதானே, அடித்து நொறுக்க வேண்டியதானே பங்களாதேஷை. அதானி வந்து அதானியை விட்டுருங்க. ஒரு A1 A2 ராகுல் சொன்ன மாதிரி இந்த A1 வந்து வீட்டில் சும்மா படுத்துருக்கு, பூரி சாப்பிட்டு. காலையில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபோன் வருது. காலையில் வந்த உடனே உன்னை உலக பணக்காரன் ஆக்குறேன்னு எதிர்த்தரப்பு சொல்லுது ஃபோனில் இருந்தது. அட நீங்கள் வேறு என்ன, 50,000 கோடி வச்சுருக்கே இல்லையா, நான் சொல்கிறத மட்டும் கேளியாண்ணா. 50,000 கோடி எங்கே இருக்குது, 18 லட்சம் கோடி எங்கெங்கே இருக்குது. உலகத்தில் பணக்காரன்னா கொஞ்ச நாள் இல்லைன்னா 50,000 கோடியை வச்சு நான் பாட்டு உட்காந்து இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை ஒய்ஃபு பூரி அது இது சப்ஜி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு, சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் 11 மணிக்கு பேப்பரை பார்த்து, நீங்கள் எந்திரிச்சு வாயா முதல்ல டெல்லிக்கு அப்படின்னு சொல்லி வர வச்சு, உனக்கு எவ்வளோயா வேணும், நீ போ நேராக இதுக்கு போ, பெர்முடாக்கு போ, ஒரு ரூமை போடு, நீ போ வேணாம், அவங்க அண்ணன் அனுப்பிவிடு, உங்கள் அண்ணனை அனுப்பிவிடு, இல்லை வேலைக்காரவனா இருப்பான்ல CEO ஈவோன்னு அவனை அனுப்பிவிட்டு முதல்ல ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பாருங்கள். ஆனால் அது எங்கே பெர்முடா இருக்கையோ ஒருத்தன் ரெடி பண்ணியா, நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஆளை சொல்லி அனுப்புகிறேன் சொல்லி நேராக அங்கே போய் வாடகைக்கு ஒரு வீடை பிடிக்கிறாங்க. பிடிச்சி எல்லாம் இது பண்ணும்போது சரி பிடிச்சாச்சு, வாடகை அட்வான்ஸு கொடுத்துரு, பிடிச்சாச்சு. அப்போ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நேராக LIC ஃபோனை போடு, LIC சேர்மனுக்கு ஃபோனை போடு. ஜி வணக்கம் வாங்க ஜி சொன்னார், இந்த மாதிரி வேணுங்க, ஒரு 40,000 கோடி வேணும். 40,000 கோடி தானே ஜி, என்ன ஜி இவ்வளோ தயங்கி கேட்குறீங்க, உங்களுக்கு இல்லாமல் என்ன ஜி, என்னையும் அப்பாயின் பண்ணதே ஜி தானே. அப்படியா, அவங்களே போட்டேன், நானும் குஜராத் தான், நானும் அகமதாபாத் தான். அப்படியா, அப்போ இவரோட மகனா நீங்கள்? ஆமாம், எல்லாம் நம்மால் தான். ஜி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வாழ்க்கை. ஜி இப்போ LIC சேர்மனாக போட்டிருக்காரு அப்படின்னோடனே அடுத்த ஃபோனு உங்களுக்கு எவ்வளோ 35,000 கோடி சாங்ஷன் பண்ணுற உடனே சரிண்ணா அடுத்து அந்த ஃபோன் கால் வருது. ஸ்டேட் பேங்க் பேசுனியா? இல்லையே, சொல்லவே இல்லையே. பேசியா ஸ்டேட் பேங்க்கில்? சொல்லிட்டேன், அங்கே ஒரு 50,000 கோடி, இந்த 1 லட்சம் கோடியை வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வந்து ஷேரில் போட்டு 7 லட்சம் கோடி ஆகுறேன். எப்படி 5 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த நாட்டோட காசை தூக்கி போட்டு, ஏன்னா அதையே ஷேரில் தூக்கி போட்டு செபியில் இவங்க ஆளை போட்டு அப்படியே 7 லட்சம் கோடி ஆக்கிடுறேன். எப்போ ஒரு வருஷம் 3 வருஷத்தில் 2-3 வருஷத்தில் ஆக்கிட்டு வந்துட்டியா. அப்போ திருப்பி ஒரு நாள் திருப்பி அதே சப்ஜி சாப்பிட்றீங்க. இன்னமாயா அந்த பூரி சப்ஜி உட்காந்து தின்னுட்டு இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேறு நமக்கு அது தவிர வேறு எதுவும் சேராதுச்சு. இப்போ சொத்து மதிப்பு எவ்வளோ செக் பண்ணி பார்த்தியா? பார்த்தேன் ஜி, 7 லட்சம் கோடியோ கூமுட்டை 9 லட்சம் கோடியா இன்னைக்கு காலையில் ஆகிட்டியா. அவ்வளோ 10வது பணக்காரனா? இதை தான் நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஏற்று 5 வரப்பாரு அப்படின்னப்ப தான் இந்த ஹிண்டன்பர்க் உள்ளே வரான். ஏன்னா திடீர்னு விஷ காய்ச்சல் ஏறின மாதிரி ஒருத்தன் திடீர்னு உள்ளே வந்தான். திடீர்னு இந்த ஜெயலலிதா பீரியடில் நைட்டாக தண்ணியை திறந்து விட்டோன்னே ஊர் பூரா தண்ணி வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து முங்கிட்டாங்க பாருங்க. அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்ட மாதிரி ஜி திறந்து விட்டார். எதை? இந்திய கம்பெனியை பூரா. அப்போ இந்த பணம் பூரா போய் அதானி தண்ணியில் முங்க ஆரம்பிச்சிட்டார், முங்கி மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டார். பண மலையில் நினைஞ்சு அப்புறம் பார்த்தா 9 லட்சம் கோடினா அவங்க பார்த்தா திடீர்னு எப்போ பண ஏரியை திறந்து விட்டாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து இவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தோன்னே ஹிண்டன்பர்க்கு போய் விசாரிக்கிறான். இதுக்கப்புறம் ஜி வந்து இந்திய கவர்மெண்ட் காசு இந்த மாதிரி ஷெல் கம்பெனியை உருவாக்கி இந்தியாவில் ஒரு பெரிய சீட்டிங் பண்ணி அது மூலமாக வளர்ந்து அதை வந்து உலக பணக்காரனாக காட்டுறாங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வருது. அப்புறம் எதாவது பண்ணலான்னு பார்த்தா தனி மெஜாரிட்டியில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே இப்போ மெஜாரிட்டி போனதுக்கப்புறம் திருப்பி ஹிண்டன்பர்க்கு இப்படியா பண்ணுறேன்னு சொல்லி இந்த அறிக்கையை எடுத்து விட்டுட்ருக்கான். விட்டு நேற்று விட்டதோட இன்றைக்கி ஒரே நாளில் 52,000 கோடி போச்சு.
52,000 கோடி. நீங்கள் பர்ஸில் வந்து ஒரு 500 ரூபா நோட்டை வச்சு தொலைச்சிட்டிங்கனாலே பதறி 50 ரூபா நோட்டு போனாலே நமக்கு என்னடா இது வெளியூருக்கு வந்திருக்கோம், இந்த நேரத்தில் எவன்கிட்ட போய் காசை கேட்கறது, பஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு பதறி நெஞ்சு அடைச்சிடும். ஆனால் 52,000 கோடி நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு காலையிலக்குள்ளே யார் அதானி காசு இறங்கி 52,000 கோடி ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணதும் இறங்குதா. இப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஆனால் அவர்கள் கவலையே இல்லை. ஏன்னா நான் எதை கொண்டு வந்தேன், அந்த பகவத்கீதையில் உள்ளது தான். நேற்று வேறொருடையது, இன்று என்னுடையது, நாளை வேறொருடையது. மாறும், மாற்றம் ஒன்றே மாறாது. இதுதான் வந்து பகவான் கண்ணன் சொன்ன தத்துவம். அந்த தத்துவப்படி நேற்று 50,000 கோடி கொண்டு வந்தாங்க. முந்தா நாள் நேற்று வந்து அது 10 லட்சம் கோடி ஆச்சு. இன்றைக்கி 55,000 கோடி குறைஞ்சிருக்கு. இதில் பிச்சை எடுக்க போகிறவன் யாருன்னா அந்த ஷேரை வாங்கினவன் அதானி கிடையாது. கடைசியாக கூட்டி கழிச்சு கேஸை போட்டு ஜெயிலில் வச்சு எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கூட அஜானிக்கு கடைசியாக எல்லா ஷேரும் இறங்கினா கூட ஒரு 3 லட்சம் கோடி தேரும். அப்போ இந்த 10 வருஷத்தில் வெறும் 50,000 கோடி போட்டு பல வழக்குகளை சந்தித்து பல விமானங்களை வாங்கி எல்லாத்தையும் அனுபவத்துக்கு போக 4 லட்சம் கோடி மிச்சம். நீங்கள் அதானியை அழிக்கவே முடியாது. இதுதான் இதோட தத்துவம். அந்த இதில் நான்லாம் நினைப்பேன், ஏன்டா ஒரு தமிழ்னா வேஸ்ட்டாக பிறந்துவிட்டோம், குஜராத்தில் பிறந்திருந்தோம்னா நேரம் நம்ம நிலமை எப்படி இருந்திருக்கும், எங்கேயோ போயிருந்துருக்கலாம். யாராவது தூக்கி விட்டுருப்பாங்க. சும்மா தூக்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது கொண்டு போய் இண்டன்பர்க் அது இதில் எங்கிட்ட ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. ஏதோ மாதம் ஒரு 50 லட்சம் சம்பளம் ஒரு அப்படிலாம் வாங்கிட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இப்படி மோசமாக போட்டு என்ன பண்ணுறோம். குஜராத்தில் பிறந்தா தான் அந்த வாய்ப்பு. பீகாரில் பிறந்திருந்தா இல்லை மற்ற ரொட்டி போடுவாங்க 3 வேளை, அது பண்ண மாட்டாங்க. உத்தரப்பிரதேசில் பிறந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் குஜராத்தில் பிறந்தா வேறு எங்கே பிறந்தாலும் அது இந்த சீட்டிங் ஆட்சியில் வந்து இந்த டைமில் நம்ம குஜராத்தில் இருந்துருக்கணும். இனி அந்த மாதிரி வாய்ப்பு வராது, இவங்க திருப்பி வரவும் மாட்டாங்க. அது வேறு. ஏன்னா இது வந்து கொள்ளையர்களின் பொற்காலமாக இந்த 10 வருஷம் இருந்திருக்கு. அதனால் நம்ம அந்த வாய்ப்பை நழுவு விட்டோம். அமலாக்கத்துறை தொடர்ந்து பல விதமான சர்ச்சைகளை செய்கிறது. இப்போ ஒரு 20 லட்சம் ரூபா ஹவாலா முறையில் லஞ்சமாக வாங்க ட்ரை பண்ணும்போது ஒரு இடியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரை கைது பண்ணியிருக்காங்க, சிபிஐ கைது பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அமலாக்கத்துறையை பெரிய லெவலுக்கு சொல்லிட்டு இருந்த நிலைமையில் இப்படி ஒரு சூழல். அந்த 3யுமே திருடர்களாக்கி அந்த திருடருக்கு ஒரு தலைவனை போட்டிருக்காங்கல்ல. அதில் வந்து அமலாக்கத்துறை தனியாக இயங்கிச்சு, சிபிஐ தனியாக இயங்கிச்சு, ஆடிட்டர் அதான சிஏஜி தனியாக இயங்கிச்சு. இப்போ இவங்க தான் இந்த 3ஐயும் ஆக்கி 3க்கு ஒரே தலைவனை போட்டாங்களா, அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க காசு பிரிக்கிறதுல. நீ ஏன்ட்ட சொல்லாமல் எப்போ 20 லட்சம் வாங்கினேன் அப்படின்னா ஓன்டையும் சொல்ல வேண்டியிருக்கு, நீ அங்கே அடிச்சலன்னு சிபிஐ கேட்பாங்க. அப்போ உனைய விட நான் அதிகாரம், நீ எனக்கு கேஸை பங்கு தர மாட்டேறியா, இவன் மேலே ஒரு கேஸை போடுன்னு சொல்லி சிபிஐ பிடிச்சி போடுது. புரியுதா உங்களுக்கு? இடி வாங்கினதுக்கு பங்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவன் பிடிச்சிக்க மாட்டான். இந்த 3க்கு ஒரே தலைவர் யாருக்கு? சிஏஜிக்கு, இடிக்கு, சிபிஐ ஆக்கிட்டார். அப்படி அப்போ பங்கு கொடுக்கணும்ல. முதல்ல இடி அடித்த காசை இடிக்குள்ளே பங்குக்குறாங்க. இப்போ இடி அடித்த காசு சிபிஐ கொடுக்கணும். இல்லைன்னா சிபிஐ வச்சு இடி மேலே கேஸை போட்டுருக்கேன். இதுதான் திருடனுக்கு தேல் பண்ண மாதிரி தான். அதில் இடி சொல்லுது, இதில் எங்கள் ஆள் சம்மந்தப்பட்டால் நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே வர. அதுதான் பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டான்ல. இப்போ 20 லட்சம் வாங்கியிருப்பான் மேலதிகாரி, எல்லாத்துக்கும் ஒரு 10 லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 10 லட்சம் அவன் வச்சுருப்பான். ஆனால் சிபிஐயில் என்ன கேட்பாங்கன்னா, நாங்களும் ஒரே குழுமம் தானே, நீ எதுக்கு எனக்கு அந்த காசில் பங்கு தரல? நீங்கள் செயினை இருக்கிறவன் வீடு பூந்து திருடுறவெல்லாம் சுடுகாட்டில் போய் தான் பிரிப்பாங்க. அங்கே சண்டை வந்துடும். ஒருத்தன் கத்தியில் குத்தி செத்து போயிடுவான். அப்புறம் விரட்டி போலீஸ் ஒருத்தனை பிடிச்சிரும். கொள்ளையடிச்சது பூராமல் வீணாக போய் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிடும், ஒருத்தன் செத்து போயிடும். அந்த கதை தான் இப்போ சிபிஐ இடி. இதுதான் உங்களுக்கு. இடி பங்கு கொடுத்து சிபிஐ கேட்காது. பங்கு கொடுக்கலன்னா அந்த டெப்டி டைரக்டர் மேலே நீ லஞ்சம் வாங்கியிருக்கல, கையங்கலமாக பிடிக்கணும்னு பிடிச்சிட்டாங்க. அடுத்ததில் உன்னை பிடிக்கிறோம் பாருன்னு பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து நடந்துட்டு. ஏன்னா இடியும் சிபிஐயும் ஒரே இதில் விசாரிக்க முடியாதுல்ல. இவங்களுக்கு பிஎம்எல்ஏ தனி சட்டம், இவங்களுக்கு ஐபிசி, இப்போ அதை பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்கிறாங்க. அப்போ வழக்கே பதிவு செய்ய முடியாது. 2 பேரும் ஒரே செக்ஷனில் சேர்ந்து விசாரணையே செய்ய முடியாது. அப்படிங்கிற சேர்ந்து விசாரணை செய்ய முடியாதுன்றப்ப அதை தான் எல்லாத்தையும் நாசகார சக்திகள் எல்லாம் ஒன்றாக்கி வச்சுருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் விசாரணை வழக்குன்னு போகும்போது இது செல்லாது, அதுக்கான ஆதாரம் இல்லைன்னு விட்டுருவாங்க. இதுதான். ஏன்னா இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. தொடர்ந்து அந்த வழக்கில் சம்மந்தம் இல்லாத ஒரு அதிகாரி அந்த ஃபைலை கொண்டு போய் காட்டி மிரட்டி பணம் கேட்குறாரு அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் அங்கே அதில் தான் சண்டை. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. அந்த காவல் நிலையம், இப்போ கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வைங்க, அந்த ஜுடிஸ்டிகேஷனுக்குள்ள வழக்கு அவர் தானே இது பண்ணணும். அங்கே ஒரு திருடன் இருக்கான்றத நுங்கம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இந்த திருடன் வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னா என்ன பண்ணணும்? கோடம்பாக்கம் ஸ்டேஷனில் வந்து சொல்லி
ஒரு கொள்ளைக்காரன் அங்கே இருக்கான், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீட்டில் இருக்கான்னு சொன்னிங்கன்னா அந்த போலீஸ் தான் போய் பிடிக்கணும், அவங்க ஜூரிஸ்டிகேஷன். இவன் என்ன பண்ணேன்னா, நம்மளை அங்கே சொன்னோம்னா நாளைக்கு பங்கு கொடுக்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நேராக நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டரு யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் நேராக வந்து கோடம்பாக்கத்தில் தங்கி இருக்க, கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு திருடனை போய் பிடிச்சி, இவ்வாறு நானும் போலீஸ் தான். நீ இல்லையே, நான் ஏற்கனவே அங்கே கரெக்ட் பேசிட்டேனே கோடம்பாக்கத்தில், நான் அதெல்லாம் கிடையாது, நீ என்கிட்ட கொடுக்குறியா இல்லை உன்னை வெளியில் வச்சு தூக்குவா அப்படிங்கும்போது அவன் மிரட்டினான்னா அவன் இங்கே கூப்பிட்டு சொல்லிடுவான், பாருங்க தலைவா உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன், இது அடுத்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த காசு கேட்டால் நான் என்ன பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, டப்புன்னு அப்படியே அவன் பிடிச்சி பேசிக்கிட்டே நான் வந்துடுறேன்னு சொல்லி அப்புறம் போய் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே இந்த இன்ஸ்பெக்டர் கேஸை போட்டான். அவன் தான் எப்படி நடக்குமோ இதுதான் உதாரணமாக நீங்கள் பார்க்கணும். ஈடி பண்ணியிருப்பான், ஈடிக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவன் சிபிஐயில் வந்து விட்டுட்டாங்க காசு வாங்கிட்டான், நம்மளும் போய் மிரட்டி காசு வாங்கலான்னு. இவங்களுக்கு ஏற்கனவே அவன் மாமூல் கொடுத்துருப்பான், அவன் கூப்பிட்டு சிபிஐயில் சொல்லிப்பான், என்ன தலைவா மாமூல் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி ஈடியிலேருந்து ஒருத்தன் வரான் டெப்டி டைரக்டர்னு சொல்லி, யாரை அவன் அப்படின்னு அவனை அங்கேயே பிடிச்சி வைங்கன்னு சொல்லி இவங்க போய் கப்பன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அவன் மேலே 20 லட்சம் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி அவன் மேலே கேஸை போட்டாங்க. இப்போ இதெல்லாம் நிற்காது, தேசத்துக்கு பிடிச்ச கேடு. இப்போ லஞ்ச பணமும் கூட ஹவாலாவில் வாங்கிறது, குறிப்பாக இந்த 20 ரூபா நோட்டு அதில் சீரியல் நம்பர் இருக்கிற லெவலுக்குலாம் இதில் கோர்ட்டில் சிபிஐ குற்றம் சாட்டியிருக்கு. அப்போ ஹவாலா ஏஜென்ட் மூலயமா லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஈடி அது எப்போயே டெவலப் ஆச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஊழல் எல்லாமே சர்வதேச அளவில் போயிடுச்சு. அதானி ஊழல் இங்கேயே நடக்குது, பெர்முடாலையும் செசைல்ஸ்லேயும் மொரிஷியஸ்லேயும் நடக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஈடி அதிகாரி நீங்கள் 1000-2000னா நீங்கள் ஃப்ளைட்டுக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போடுறதுக்கே 20,000 ஆகும், போய் அந்த காசை வாங்க முடியாது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய நீண்ட அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் வருவதுக்கும் ரொம்ப நன்றி சார்.